ஹாய் ஆல். இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு எலக்ட்ரீஷியனாக ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் ஜெர்மனிலே நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் இன் ஹேண்ட் ஃபார் இன்டர்நேஷனல் டேலண்ட்ஸ். ஸோ இது எதுக்கு கீழே வருதுன்னா ஜெர்மன் ஃபெடரல் கவர்மெண்ட் கீழே தான் இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகுது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் ப்ரீ ரெக்யர்மெண்ட் என்னங்கிறது பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஹேண்ட் இன் ஹேண்ட் ப்ராஜெக்டில் வந்து உங்கள் சிவியும் உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு தே வில் மேக் அன் அசஸ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட்டு நீங்கள் குவாலிஃபைடாக இருப்பீங்களான்னு ஃபஸ்ட்டு உங்களை அசஸ் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களை வந்து இந்த ப்ராஜெக்ட் பூலில் ஃபஸ்ட்டு உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க இங்கே ஜெர்மன் எம்ப்ளாயர் கூட. ஸோ ஒன்ஸ் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா தென் அவங்களே உங்களுக்கு A1 to B1 வித் ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் அவங்களே வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். ஒரு சில சமயம் எம்ப்ளாயர்ஸ் வந்து அவங்க ஜெர்மனில் பேசினா தே வில் அசிஸ்ட் யூ வித் டிரான்ஸ்லேட்டர்ஸோட உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டீங்க ஜாப் கான்ட்ராக்ட் வந்த பிறகு தென் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு A1 to B1 ஆன்லைன் கிளாஸஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அவங்களே கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸும் உங்களுக்கு ஈவினிங்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கரண்ட் ஜாபை விட்டுட்டு இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு கிடையாது. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து இதில் மெயின் விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக B1 எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ஸோ அந்த B1 எக்ஸாம் வந்து 2 attempts வித் ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். எய்தர் டெல் கோத்தே அந்த மாதிரி ரெக்கார்ட் இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் B1 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீசா அப்ளை பண்ணி வரது தான். ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கூட வந்திருக்காங்க. அவங்க டெஸ்டிமோனியல் கூட யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா 2027 டிசம்பரோட ஸ்டாப் ஆகுது. விச் மீன்ஸ் என்னென்னா அவங்க வந்து டில் 2027 ஆஃப் ஜனவரி, அதாவது நெக்ஸ்ட் இயர் ஜனவரி வரைக்கும் தான் புது அப்ளிகேஷன்ஸ் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட்டில் எப்படி அப்ளை பண்ணுங்கிற லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த ஃபீல்டில் 2 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.